Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள அடிப்படை வசதியின்றி இருளர் பழங்குடியினர் தவித்து வருகின்றனர். அன்னம்பாக்கத்தில் வசித்து வரும் இருளர் பழங்குடியினர் ரேஷன் அட்டை, சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இன்றி தவித்து வருகின்றனர். தங்களால் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க செல்ல முடியவில்லை என்றும், இறந்தவர்களை தூக்கிச் செல்லக்கூட வழியின்றி தவிப்பதாகவும், இது குறித்து ஸ்டாலின் அரசிடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், தங்களை வேறு ஊருக்கு போகச் சொல்லி அதிகாரிகள் மிரட்டுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் எதுவுமே கேட்கல சார், அடிப்படை வசதி தான் கேட்குறோம். ரோடு ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டாங்க ரோட்டுக்காக. இப்போ அண்ணன், அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற தலைமுறையினர் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. எதுக்காக? ஒரு நைட்டில் ஒரு எமர்ஜென்சினா இந்த வழியில் தான் தூக்கிட்டு போகிறோம். எதுவாக இருந்தாலும், ஒரு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இந்த வழியில் தான் நாங்கள் போகிறோம். ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு, இல்லை கன்சீவாக இருக்கிறவங்க ஒரு வழி வந்தாலும் எல்லாத்துக்குமே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். வீடும் எங்களுக்கு ஒழுகுது, ரொம்ப மோசமாக இருக்குது, இடிஞ்சு இடிஞ்சு விழுது. ஆனால் அதுக்கு கவர்மெண்ட் எந்த ரெஸ்பான்சிபிளும் எடுக்கல. நடுமத்தியில் எங்களை மிரட்டுறாங்க. இந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் பாங்குத்தூரில் போய் தங்கிக்கோங்கன்னாங்க. நாங்கள் எதுவும் மதிக்கல. எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு புடிமானமாக இருந்தோம். ஐயோ ஆராயி மணிக்கரக்கா எல்லாரும் பேசினாங்க. அப்போ அவங்க மிரட்டினாங்க. ஈரோடு அருகே 25 லட்சம் கடனுக்காக 80 லட்சம் ரூபாய் கந்து வட்டி கேட்டு தீயசக்தி திமுக கவுன்சிலர் அடாவடியாக மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. செம்புலிச்சாம்பாளையத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் ஒரு நிதி நிறுவனத்தின் மூலம் பெற்ற 25 லட்சம் ரூபாய் கடனுக்கு இன்னும் 13 லட்சம் ரூபாய் மட்டுமே வட்டியுடன் செலுத்த வேண்டியுள்ளது. இந்த நிலையில் மீதமுள்ள தொகைக்காக ஈரோடு மாநகராட்சி திமுக கவுன்சிலர் ஆதி ஸ்ரீதர் 80 லட்சம் ரூபாய் கேட்டு கடுமையாக திட்டி அடியாட்களை வைத்து மிரட்டியதாகவும், தனது நிலத்தை அபகரிக்க முயல்வதாகவும், தற்கொலை செய்ய சொல்வதாகவும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சுப்பிரமணி கண்ணீருடன் புகார் அளித்துள்ளார். மாறவே மாட்டேங்கிறாங்க. இந்த குழந்தைகளை கூட்டிட்டு போச்சு ஆவணும்னு சொல்றாங்க. மலைச்சார் நாளைக்கு காலை பிடிச்சி கத்துனுங்க நத்தலை வேத்து நாயகால் கூட்டிட்டு போயிங்க. கொஞ்சம் கூட மனச்சலக்கம் இல்லாத குடும்பத்தை அடைச்சி ஆவணு சொல்ற அப்படிங்க. அதுக்கு சொத்து தர மாட்டேங்கிற அப்படி. 80 லட்சம் கொண்டு வந்தீங்கன்னா தான் தருவேங்கிற அப்படி. இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் மனமே பெட்டிஷன் கொடுக்கலாம்னு வந்தங்க எல்லாம் சேர்ந்து ஆதிசேரதற்கு கரையும் கொடுத்துட்டாங்க. நான் சுந்தரம் குருசாமிகிட்ட தான் கரையும் கொடுத்தேங்க. அவங்க இவங்கள்ட்ட கரையும் கொடுத்து எனக்கு பணம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட கரையும் கொடுத்து இவர் ஆதி பில்டர்ஸ்காரர் தான் என்னை இந்த மாதிரி மிரட்டுற அப்படிங்க. நான் பணம் வாங்கணுமானா இல்லைன்னு சொல்லிங்க. நான் வாங்கின மாட்டத்தை கொடுத்துட்றேன். 13 லட்ச ரூபா, அதுக்கு 2 ரூபா வட்டி போட்டு 32 லட்ச ரூபா வருது. 6 வருஷம் 4 மாதம் அதுக்குண்டான வட்டி போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுங்க. இல்லை 80 லட்ச ரூபா தான் கொடுத்தா தான் நான் காலிமே பணம் திருப்பி கொடுப்பேன், இன்னும் சொத்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறேன் அப்படிங்க.